அதாவது தினமலர்ல வந்த ஆர்டிகிள்ன்றதை தாண்டி நீங்க எழுதியிருக்கிறதுல என்ன எழுதியிருக்கீங்கன்னா, காந்தி நினைவிடத்தில் கோட்சேவி நினைவு நாளில் அன்னதானம் அப்படின்னு 2யும் ஒப்பிட்டு இருக்கீங்க. அன்னதானம் அதாவது அண்ணா பிறந்த நாளைக்கு வந்து கோயில்கள்ல சோறு போடுறதும் இதுவும் ஒண்ணுன்ற மாரி. ஆமா. இவ்வளவு கடுமையான இல்லை. நான் மீண்டும் சொல்றேன், சத்தியம் சுடும் எரிச்சல் ஊட்டும். அண்ணாதுரை நீங்க மதிக்க தகுந்த பெரிய ஆளுமை, அறிஞர் அண்ணான்னு கூட வச்சுக்கோங்க, பேரறிஞர் கூட வச்சுக்கோங்க. ஆனால் அதே அண்ணா காஞ்சிபுரத்தார் ஈவேரா குறித்து பேசியதெல்லாம் இன்னமும் பதிவுல தான் இருக்கு. ஈவேரா திமுக காரன் என்னெல்லாம் பேசினான்னு சொல்லி பதிவு இருக்கு தெரியுமா? அண்ணாதுரை என்னெல்லாம் பேசினாங்க, என்ன வாயில நான் சொல்ல விரும்பல, அதை சொன்னா அது வந்து நான் டெட்டால் ஊத்திய வாயை கழுவணும். ஆனால் என் தாய் சமயத்தையும் என் கோவிலையும் என் தாய் மதத்தையும் யாராவது இழிவா பேசினா அவனை நான் மனுஷனா கூட மதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய இந்த அண்ணா உங்களுக்கான கொள்கை வழிகாட்டி, என் கோவில்ல தவச சோறு போடுறையில அந்த அண்ணா சொன்ன பொன்மொழிகள் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த அண்ணா 4 தலை சாமிகள், 3 கண் சாமிகள், 3 தலை சாமிகள், 1000 கண் சாமி, 6 தலை சாமி, ஆனைமுக சாமி, ஆலிவாய் சாமி, பருந்தேறும் சாமி, காளை ஏறும் கடவுள், காக்காய் மீது பறக்கும் கடவுள், தலை மீது தையலை தாங்கி நிற்கும் தெய்வம், ரிஷி பத்னிகளிடம் ரசம் அனுபவிக்க நடுநிசியில் போகும் தெய்வம் என்று புராண அட்டவணைகளிலே உள்ளனவே. நாம் இந்து என்று கூறிக்கொண்டால் இவர்களை நமது தெய்வங்கள் என்று ஒப்புக்கொண்டு தொழ வேண்டும். சொன்னது யாரு? உங்க அண்ணா. இந்த செய்தியை கேட்டால் உலக நாகரீக மக்கள் நம்மளை நீக்ரோக்களை விட கேவலமானவர்கள் ஆக்கிடுவாங்க. சொன்னது அண்ணா. இந்த ஆபாசத்தை தலையில தூக்கிட்டு வச்சுட்டு போக முடியும்னு கேட்ட மனுஷன் அண்ணாதுரை. இப்படி சொன்னவனுக்கு நீ எதுக்கு கோயில்ல சோறு போடுற? அப்புறம் சொல்றாரு சார், என்னெல்லாம் சொல்ற, ரொம்ப அநியாயமா இருக்கு. நீங்க பெரிய புராணம்னு சொல்றோம், கம்பராமாயணத்தை கொளுத்துவோன்னு சொன்னார். தீ பரவட்டுன்னு பேசிய அந்த தீய சக்தி தான் அண்ணாதுரை.